டு ஆல், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நம்ம நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தோம், ரைட்? ஸோ நேற்று பாலிட்டி சம்பந்தமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துருந்தோம். நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து 20 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அதை வச்சு ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி கொஸ்டின் கேட்பாங்க, நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டா, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு எடுத்துக்கிட்டாலும் ரைட்டு தான், இல்ல புவியியல் சம்பந்தமாக எடுத்துக்கிட்டாலும் ரைட்டு தான். ஜியோகிராஃபி பேஸ்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்பைன்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, ஸோ என்ன டாபிக் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள், மைத்திரி 2 ரிசர்ச் ஸ்டேஷன். இது என்ன சார் மைத்திரி 2 ரிசர்ச் ஸ்டேஷன் அப்படின்னு கேட்டா ரொம்ப சிம்பிள் கண்ணா. ஸோ இங்க பாக்குறது வந்து அண்டார்டிகாவுல, பூமியில அண்டார்டிகாவுல ஒரு ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து பாத்தீங்கன்னா வைக்கிறாங்க. ரிசோர்ஸ் பண்றதுக்காக ஒரு ஸ்டேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்துறாங்க. அது நம்ம இந்தியா பண்ணுது. அதான். ஸோ என்ன சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, நீங்க பூமியில பாத்தீங்கன்னா வந்து அண்டார்டிகா கண்டம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த அண்டார்டிகாவுல இந்தியா சார்பாக பாத்தீங்கன்னா மைத்திரி ஏற்கனவே ஒண்ணு இருக்கு, மைத்திரின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்து தக்ஷினி கங்கோத்ரின்னு ஒண்ணு இருந்ததை இப்ப ரிமூவ் பண்ணிட்டாங்க, அதாவது டீகமிஷன் பண்ணிட்டாங்க. அண்ட் வந்து பாத்தீங்கன்னா பாரதின்னு ஒரு ஸ்டேஷன் இருக்கு. ஓகேங்களா? அதாவது ஆய்வு செய்வதற்கான ஆய்வு கூடம்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்ப இந்த ஸ்டேஷன்ஸ் மாதிரி இப்ப ஒண்ணு கொண்டு வர போனாங்க, அதுதான் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. நான் ஒரு சின்னதா உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்டார்டிகா ப்ரோக்ராம் எப்ப ஆரம்பிச்சிச்சு, இந்த அண்டார்டிகா ஆய்வு பண்ணுவதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த திட்டம் வந்து எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்றால் 1981 ஆரம்பிக்கப்படுது. இதை வந்து கோஆர்டினேட் பண்றது யாருன்னா NCPOR. சார் அது என்ன சார் NCPOR? நல்லா கவனிங்க. NCPOR உடைய விரிவாக்கம் உங்களுக்கு பிரிலிம்ஸ்ல கேட்கலாம். இப்ப NCPRO அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பிரிலிம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா விரிவாக்கம் பற்றிய நிறைய கொஸ்டின் வருது. சோ அப்ப குரூப் 4ல கேட்பாங்க. சோ அப்ப இந்த தகவல் இதுல கேட்பாங்க. கண்டிப்பாக சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜில குரூப் 2 டிஸ்கிரிப்டிவ்ல வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயத்துல குரூப் 2A வந்து பாத்தீங்கன்னா அப்ஜெக்டிவாவும் ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே, சரி. இப்போ இந்த NCPORனா என்ன அப்படின்னு கேட்டா, நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச். நல்லா கவனிங்க. நம்ம மங்கள்யான் போறோமா, ககன்யான் திட்டம் போறோம், சந்திராயன் போறோம். இதெல்லாம் விண்வெளியில இருக்கக்கூடிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஓரியன்டாக விண்வெளியில ஆய்வு பண்றதுக்கான திட்டம். இப்ப நம்ம பூமியிலேயே கடல் ஆழத்திற்கு ஆழ்கடல் ஆய்வு திட்டம்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? சமுத்திரத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே நேரத்துல நம்ம ஆய்வு பண்றக்கூடிய இடங்கள் அப்படின்னு பார்த்தா, பூமி எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய துருவ பகுதிகள் வடக்கு தெற்கு, தென் துருவ பகுதியில தான் அண்டார்டிகா இருக்கு. அதுதான் நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப வட துருவ பகுதி இருக்குல்ல, சோ அப்ப அதைத்தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேசிய மையம் எதற்குன்னா துருவம் மற்றும் கடல் ஆய்வு செய்வதற்காக ஒரு அமைப்பு வந்து ஏற்படுத்திருக்காங்க. இது எங்க தலைமையகம் இருக்குன்னு கேட்டா கோவால இருக்கு. சோ கொஸ்டின் வந்து இது எங்க தலைமையகம், கோவா அப்படிங்கிறது எழுதிக்கோங்க. இதுவும் பிரிலிம்ஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. இப்ப நம்ம ஒரு தகவல் படிக்கிறோம்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரிலிம்ஸுக்கு, இதெல்லாம் மெயின்ஸுக்கு அப்படின்னு பிரிச்சு பாக்குறதே தப்பு. எல்லாமே பிரிலிம்ஸுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, மெயின்ஸுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. புரியுதா? சோ நம்ம ஸ்கூல் புக்கே அப்படிதான் பார்க்கணும். இந்த தகவலும் நம்ம கிளாஸ் எல்லாமே அப்படிதான் போகும், ரைட்? சோ இது யார் கட்டுப்பாட்டுல இருக்குன்னு கேட்டா, மினிஸ்ட்ரி ஆஃப், மத்திய அரசுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதாவது புவி அறிவியல் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் இதெல்லாம் இருக்கு. இந்த மாதிரி பல திட்டங்கள் பண்றாங்க. ஈவன் இஸ்ரோவுடைய நிறைய திட்டங்கள் கூட இவங்க கட்டுப்பாட்டுல வந்து இருக்கும், ரைட்? சோ இதனுடைய இந்த ஆய்வு பண்றாங்கல்ல, இதுக்கான எவ்வளவு கோடி ரூபாய் வந்து செலவு பண்றாங்கன்னா 2000 கோடி ரூபாய் மதிப்பீடு வைக்கப்பட்டுள்ளது. இப்ப புதுசா ஒண்ணு கொண்டு வர்றாங்கல்ல, மைத்ரி 2 ஆய்வு மையம் வந்து அண்டார்டிகாவில் வந்து கொண்டு வர்றாங்கல்ல, அதை வந்து பாத்தீங்கன்னா AI செயற்கை நுண்ணறிவோட கொண்டு வர்றாங்க. ஆர்டிபிஷியல் எனேபிள்டு சிஸ்டம், ஆட்டோமேட்டட் சென்சார் இருக்குமா, சோலார் விண்ட் பவரால இயக்கக்கூடியதாக இருக்குமா. இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே வந்து 2029 தான் வரப்போகுது, அதாவது ஃபுல் கம்ப்ளீட் ஆகி வரப்போகுது. சோ இது இந்தியாவுடைய அந்த தட்டுன்னு சொல்லுவாங்க, பேரியர், அங்க இருந்து 120 கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது அந்த நிலப்பரப்பு மேல ஆன்சைட் அசம்பிள் தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். அதுவும் அண்டார்டிகாவுடைய அந்த சம்மர் டயத்துல, கோடை காலத்துல வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ரைட்? ஏன்னா கொஞ்சம் டீப்பா உள்ள இருக்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா குளிர் ஜாஸ்தியாகவும் இருக்கும், ரைட்? ஏன்னா கடலுடைய அந்த இயக்கம் இது வந்து வராது. சரி, இப்ப பிரிலிம்ஸ் ஃபேக்ட்ஸ் பாத்துருவோமா? சோ இந்த திட்டம் எப்ப இருந்து ஆரம்பிச்சிருக்காங்க, அதாவது துருவ பகுதி ஆய்வு மையம் சார்பில் அந்த நேஷனல், நம்ம இப்படித்தானே பாக்குறோம். இது ஸ்டார்ட் பண்ணதே எப்படி? NCPOR, நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் ரிசர்ச் தான் பாக்குறோம். ஓகேங்களா? ரிசர்ச் தான் பாக்குறோம், கோவால இருக்கு. சோ அவங்க கொண்டு வந்த மையங்கள் அப்படி சொல்லும் போது 1981 தான் இது ஆரம்பிக்குது. இது மூலியமாக 1983 ஆரம்பிச்சது. 2 வருஷத்திலேயே ஒரு ஆய்வு மையத்தை கொண்டு வர்றாங்க. அந்த ஆய்வு மையத்துடைய பேர் தான் தக்ஷின் கங்கோத்ரி. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். தக்ஷின்னா தெற்குன்னு அர்த்தம், உத்தராயன்னா வடக்குன்னு அர்த்தம்.
பல தடவை நான் கிளாஸ்ல சொல்லிட்டேன். இதையே தனி கேள்வியா கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகே, தக்ஷின் கங்கோத்ரி, கங்கோத்ரினா கங்கை வருது, கங்கோத்ரி கிளேசியர்னு சொல்லுவாங்கல்ல, கங்கோத்ரி பனியாறு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்தா அலக்நந்தா, பாகிரதி இதெல்லாம் வரும். சோ ஓகேங்களா, இது ரெண்டும் சேரக்கூடிய இடம் தான் தேவப்பிரயாக், அங்க இருந்தா கங்கைன்னு சொல்லுவாங்க. நம்ம ரிவர்ஸ் கிளாஸ் பார்க்கும்போது பார்ப்போம். ஓகே, சோ அப்ப இந்த தக்ஷின் கங்கோத்ரி அப்படிங்கிற அந்த ஆய்வு மையம் எங்குள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. பல தடவை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும், இங்கெல்லாம் பிரிலிம்ஸ்ல கேட்டிருக்காங்க. 1983. இப்ப அது செயல்பாட்டில் இல்லை. முதல் இதுதான், இப்ப அது செயல்பாட்டில் இல்லை. பிரிலிம்ஸ்ல கேட்டது மீண்டும் கேட்க வாய்ப்பு உள்ளது. அடுத்தது மைத்ரி, ஏற்கனவே ஒண்ணு இருக்கு மைத்ரின்னு சொல்லிட்டு 1989லயே கொண்டு வந்தாங்க. நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே வந்தது. ஓகே, இது வந்து இன்லாண்ட் ஸ்டேஷன் சொல்றாங்க. அதாவது அண்டார்டிகா இருக்குன்னா அது கடல் ஒட்டி இருக்கக்கூடியதுன்னு ஒண்ணு. ஓகேங்களா, இங்க கடல் ஒட்டி இருக்கக்கூடியதுன்னு ஒண்ணு சொல்லியிருப்பாங்க. இது அந்த உள்ளக்குள்ளேயே இருக்கக்கூடியது. ஓகேங்களா, நிலப்பரப்புல இருக்கக்கூடியது. ஓகேங்களா, இங்க பாருங்க ஒண்ணு பாரதின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து பாருங்க இருக்கு. அடுத்தது தக்ஷின் கங்கோத்ரி நீக்கம் பண்ணிட்டாங்க. சரி, பாரதி எப்ப வந்துச்சுன்னு கேட்டா இப்ப 2012 வந்துச்சு. ஓகேங்களா, இது கொஞ்சம் நவீன மயமா இருக்கக்கூடிய கோஸ்டல் ஸ்டேஷன். ஓகேங்களா, இது கடல்ல இருக்கக்கூடியது, கடல் கரை ஒட்டி இருக்கக்கூடியது. கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டர் கிழக்கே அமைந்த ஒரு ஆய்வு மையம். இப்ப 2029 தான். இந்த வருஷம் எல்லாம் பாருங்க, இந்த பேரெல்லாம் பாருங்க. மேத்ஸ் ஃபாலோயிங்ல கேட்கலாமா? சோ மைத்ரி 2 எப்ப வரப்போகுது? 2029 வரப்போகுது. இப்ப இந்த வகுப்பு எப்ப பாத்துட்டு இருக்கீங்க? அக்டோபர் மந்த் வந்து பாத்தீங்கன்னா 16ஆம் தேதி 2025 பாக்குறீங்க. அப்ப இன்னும் 4 வருஷம் இருக்கு. ஓகே, சோ இது இந்தியாவுடைய மிகப்பெரியதும் கிரீனஸ்ட் பேஸ்னு சொல்லியிருக்காங்க. பசுமையான ஒரு ஆய்வு மையமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய நோக்கமே வந்து பாத்தீங்கன்னா ஐஸ் கோர் அந்த பகுதியில உள்ள டீப்பா போய் அந்த என்ன சொல்ல அந்த ஐஸ் பாறைகள் எல்லாம் எப்படி இருக்கு, அந்த கிளைமேட் எப்படி ரெக்கார்ட், இதெல்லாம் பார்க்க போறாங்க. ஓகே, அங்க இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்கு, இதெல்லாம் பார்க்க போறாங்க. ஓகே, சோ நம்ம இவ்வளவு நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும். ரைட், இவ்வளவு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா பிரிலிம்ஸும் கவர் ஆகுது, மெயின்ஸும் கவர் ஆகுது. ஓகே, இப்ப இதோட நிப்பாட்டிடலாமா அப்படின்னு கேட்டா இல்ல, கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டா இப்ப நேஷனல் சென்டர் ஃபார் போலார் அண்ட் ஓஷன் பார்த்தோமா, ஓஷன் ஓகே அதான் ஆய்வு மையம். நம்ம போலார்னு சொல்லும் போது தென் துருவ பகுதியில் இருக்கக்கூடிய அண்டார்டிகாவை பார்த்துட்டோம். அப்ப வட துருவ பகுதியில் ஏதாவது ஆய்வு மையம் நடக்குதா இல்லையா பார்க்கணுமா வேணாமா? அப்பதானே முழுமையடையும். சொல்ல போனா இன்னும் முழுமையடையணும்னா ஓஷன் கடல்ல என்னென்ன ஆய்வு பண்றோம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். ஆனா அது கடல் அப்படிங்கிறது தனியா பார்த்துக்கலாம். முதல் துருவத்தை முடிச்சிருவோம். சோ அப்ப இப்ப தென் துருவத்தை பார்த்துட்டோம். அப்ப வட துருவத்துல ஏதாவது நடக்குதான்னு பார்க்கணுமா இல்லையா? வட துருவத்துல ஆர்டிக் ப்ரோக்ராம், ஆர்டிக் துருவ பகுதி திட்டம்னு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்க. 2007 தான் அது பண்றாங்க. நல்லா கவனிங்க, 1981லயே ஆரம்பிச்சது, 83லயே ஒண்ணு கொண்டு வந்துட்டாங்க தக்ஷின் கங்கோத்ரின்னு சொல்லிட்டு. 1989ல மைத்ரின்னு கொண்டு வர்றாங்க. பாரதி 2012. அதே நேரத்துல மைத்ரி 2 வந்து பாத்தீங்கன்னா 2029 தான் கொண்டு வர போறாங்க. ஆனா எவ்வளவு அட்வான்ஸா இருக்கு பாருங்க அண்டார்டிகாவில. ஆனா ஆர்டிக் வந்து 2007 தான் இந்த திட்டமே வருது. இதுவும் NCPORல தான் பண்றாங்க. இவங்களோட பேர் பாருங்க அப்படியே அந்த கங்கை யமுனை அப்படின்னு. அதே மாதிரிதான் ஹிமாத்ரி. ஹிமாத்ரினா என்னப்பா, இமயமலை 3 அடுக்களா இருக்கும் அப்படின்னு பாத்துருக்கோமா? கிரேட்டர் ஹிமாலயா, லெசர் ஹிமாலயா, சிவாலிக் இப்படி எல்லாம் பாத்துருக்கோம். அப்ப ஹிமாத்ரி, ஹிமாச்சல், சிவாலிக் அப்படி பார்த்தோம்னா 10th புக்ல இருக்கும். அதுல ஹிமாத்ரின்னு பேர் வச்சிருக்காங்க. அந்த பெர்மனண்டா நிலையா வந்து அந்த வட துருவத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆய்வு மையம் இருக்கு, அதுக்கு பேர் ஹிமாத்ரி. ஓகேங்களா, சோ அப்ப ஹிமாத்ரி எங்க இருக்கு? வடக்கே இருக்கு. அப்ப கங்கோத்ரி எங்க இருக்கு? தக்ஷின் கங்கோத்ரி தெற்கே இருக்கு. தக்ஷின்னு சொன்னாலே நீங்க தெற்குன்னு சொல்லிடுவீங்க. அப்ப இந்த ஐஸ் துருவ பகுதியில் ஆய்வு பண்றதுக்காக இருக்கக்கூடிய கங்கோத்ரி தெற்கே, ஹிமாத்ரி வடக்கே. புரியுதா உங்களுக்கு? தெற்கு வடக்க வச்சு நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. எந்த ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாலும் சரி, மேத்ஸ் ஃபாலோயிங்ல கொடுத்தாலும் சரி கரெக்டா அடிக்கும். ஓகேங்களா, சரி இப்போ இங்க பாருங்க, இந்த ஹிமாத்ரி வந்து ஆர்டிக்ல இருக்கா, வடக்கே இருக்கா? அது அந்த ஆக்சுவலா இருக்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பேர் வந்து பாத்தீங்கன்னா சவல்பாடுன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நார்வேங்கிறது நாட்டோட பேர், இந்தியா மாதிரி. சவல்பாடுங்கிறது தமிழ்நாடு மாதிரி ஒரு மாகாணம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஏதோ மதுரை அந்த மாதிரி ஏதோ ஒரு மானாமதுரை, இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப மேலூர், ஓகே குழுவாளி, எங்க ஊர் கல்லுப்பட்டி அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. சோ இது வந்து வாயில நுழையல. சோ அதாவது பொனட்டிக்கலா வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, ஏன்னா நர்வேங்கியன் ஸ்டைல்ல வந்து இருக்கிறதுனால. சோ ரைட், நயாலிசுடான் சுண்டு சுண்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குப்பா. இது மோஸ்ட்லி கேட்கறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. பட் சவல்பாட் இஸ் வெல் நோன் பிளேஸ் இன் நார்வே. ஸோ நார்வேல தான் இந்த ஆர்டிக் ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்காங்க. ஆர்டிக் பகுதியில் இருக்கக்கூடிய சில இப்ப குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இப்ப போலார் மான்சூன் வந்திருக்கும். ஓகே, நமக்கு எப்படி பருவ காற்று வருதோ அங்க வந்து பாத்தீங்கன்னா போலார் மான்சூன், வார்மிங், சோ அதாவது வெப்பமயமாதல், அதனுடைய பயோடைவர்சிட்டி எப்படி இருக்கு, பல்லுயிர் பெருக்கம் எப்படி இருக்கு, இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்காக நம்ம வைக்கிறோம். இது 2013ல இருந்து இந்த ஆர்டிக் கவுன்சில்ஸ் இருக்கு. இந்தியா அதுல உறுப்பு நாடாக உள்ளது. ரைட், இப்ப இங்க இருந்து பாருங்க சில விஷயங்கள், இதுக்கு ஒரு சட்ட ரீதியிலான ஒரு சில விஷயம் கொடுக்கணும்ல, அதையும் நம்ம பார்ப்போம். நல்லா கவனிங்க, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக்கலா என்னென்ன இருக்கு, அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா லா என்ன. ஓகே, துருவ பயணங்களை நிர்வகிக்கும் சட்டங்கள்.
ஓகேங்களா. சோ மற்றும் ஒப்பந்தங்கள் என்னென்ன பண்ணிருக்கிறோம். இந்தியா அண்ட் அண்டார்டிகா சட்டம், இந்தியா அண்டார்டிக் லா 2022ல கொண்டு வந்திருக்காங்க. இந்த அண்டார்டிகா ஒப்பந்தத்தை வந்து பாத்தீங்கன்னா இது மூலியமாக செயல்படுத்தப்படுகிறது. இந்த அண்டார்டிகா ஒப்பந்தம் 1959 இருந்து இருக்கு. ஆக்சுவலா அண்டார்டிகா ஒப்பந்தம்ங்கிறது சர்வதேச அளவுல இருக்கக்கூடியது. அது 1959ல இருக்கு. ஆனா இந்தியா அதற்கு ஒரு இசைவு தெரிவிக்கணும்ல, அது 2022 பண்ணிருக்காங்க. அண்டார்டிகாவை அட்மினிஸ்ட்ரேட் பண்றதுக்காக, ஆளுகைக்காக மத்திய அரசு உருவாக்குனதுதான் இந்த சட்டம். சோ இதுல என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்ணக்கூடாது, தடை செய்கிறது என்னன்னா சுரங்கம். அண்டார்டிகாவில் போய் சுரங்கம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா தங்கம் எடுக்கலாமா, வெள்ளி எடுக்கலாமா, கூடாது. அணுசக்தி செயல்பாடு, பூர்வீகமற்ற உயிரினங்களை, அதாவது இப்ப புலிங்கிறது இங்கே இருக்கக்கூடியது, நம்ம தமிழ்நாட்டிலேயே இருக்கக்கூடியது புலி. ஓகே, அதே மாதிரி வங்காளத்துல இருக்கக்கூடியது வங்க புலி. ஓகேங்களா. சோ ஆனா பெண்குயின்ங்கிறது அங்கதான் இருக்கும். அந்த பெண்குயின் எடுத்துட்டு இங்க கொண்டு வந்தா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈகோசிஸ்டத்தை பாதிக்கும். ஓகேங்களா, அது முதல் இறந்துடும். சோ ஆனா அதையும் தாண்டி ஒரு ரொம்ப வச்சாலும் அது பொருந்தாது. புரியுதா உங்களுக்கு. சோ அதே மாதிரி அந்த அந்த பகுதிகளுக்கு சம்மந்தம் இல்லாத உயிரினங்களை கொண்டு போறதும் தப்பு, தடை பண்ணிருக்காங்க. ஓகேங்களா. சோ அப்ப அந்த ஸ்பீசிஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்லாண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்பீசிஸ் தவிர்த்து வெளியே இருக்கக்கூடிய ஸ்பீசிஸை கொண்டு வரக்கூடாது. பூர்வீகமற்ற உயிரினங்களை தடை செய்கிறது. ஓகேங்களா. அந்த ஈகோசிஸ்டத்தை ஓரியன்டா தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சரி, அனுமதி அமைப்பு மற்றும் அண்டார்டிகா நிதியை அறிமுகப்படுத்திருக்கு. எது இந்த சட்டம். கடுமையான தண்டனைகளும் வந்து பாத்தீங்கன்னா சட்டம் கொடுத்திருக்காங்க. 20 ஆண்டுகள் வரைக்கும் தண்டனை வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த சட்டம் மூலியமாக. புரியுதா, இந்த சட்டம் மூலியமாக. சரி, இப்ப அடுத்தது இங்க நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் 1959 கொண்டு வந்த அண்டார்டிகா ஒப்பந்தம். இந்த அண்டார்டிகா ஒப்பந்தத்துல 1959லேயே சர்வதேச நாடுகள் இருக்குன்னா எத்தனை நாடுகள் இருக்கு, மொத்தம் 54 நாடுகள் உறுப்பினரா இருக்கு. இந்தியா 1983ல தான் உள்ளக்குள்ள போயிருக்கோம். 2022ல தான் சட்டம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, புரியுதா உங்களுக்கு. சோ அப்ப இது என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டா, அமைதியான வழியில் அந்த அண்டார்டிகா எந்த நாட்டுக்கும் சொந்தம் கிடையாது, சொந்தம் கொண்டாட முடியாது. இப்ப நிலவை யாராவது சொந்தம் கொண்டாட முடியுமா, நிலவு ஃபுல்லா இந்தியா அப்படின்னு சொந்தம் கொண்டாட முடியுமா? ஏன்னா நாங்க சந்திராயன் வச்சுட்டோம், கொடி வச்சிருக்கோம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அமெரிக்கா அதுக்கு முன்னாடியே வச்சிருக்கு, சைனா அதுக்கு முன்னாடியே வச்சிருக்கு. நாங்க இறங்கிட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லும். சோ இப்ப அதாவது முதல் விண்வெளி போனதே நாங்க தான் ரஷ்யா சொல்லும். அமெரிக்கா என்ன சொல்லணும், நாங்க கால் வச்சிருக்கோம்லன்னு சொல்லும். சோ அது சொந்தம் கொண்டாட முடியாது. ஓகேங்களா. அப்படின்னு காரணம் எல்லாம் சொல்லி சொந்தம் கொண்டாட முடியாது நிலவை. ஓகேங்களா. செலினாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க, அதனுடைய படிப்பை பத்தி படிக்கிறது. சோ அப்ப ஸ்டடி ஆஃப் மூன் அப்படின்னு வரும். சோ அப்ப அதே மாதிரிதான் அண்டார்டிகாவை எந்த நாடும் என்ன சொல்ல கிளைம் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. சோ அப்ப என்ன பண்ணலாம், அமைதியான அறிவியல் பயன்பாட்டை உறுதி செய்கிறது இந்த ஒப்பந்தம். பீஸ்ஃபுல் சயின்டிபிக் ரீசர்ச் பண்றதுக்கு தான் முடியுமே தவிர்த்து வேற எதுவும் பிராந்திய உரிமை கோரல், அதாவது உரிமை கோரல்னா டெரிட்டோரியல் கிளைமிங் பண்ண முடியாது, ராணுவ நடவடிக்கைகள் இதெல்லாம் செய்ய முடியாது. சோ அடுத்தது ரொம்ப முக்கியமானது கொஸ்டின் கேட்பாங்க, மேட்ரிட் நெறிமுறை, மேட்ரிட் புரோட்டோகால். சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், நீங்க கயோட்டோ புரோட்டோகால் இந்த மாதிரிலாம் என்விரான்மெண்டலா படிச்சிருப்பீங்கல்ல. சோ லைக் தட் மேட்ரிட் புரோட்டோகால். இப்போ உங்களுக்கான ஒரு கொஸ்டின், மேட்ரிட்ங்கிறது ஏதோ ஒரு குறிப்பிட்ட நகரத்தின் பெயர், அந்த நகரம் எந்த நாட்டில் உள்ளது, தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. லைக் மேட்ரிட் புரோட்டோகால் அப்படிங்கிறது அண்டார்டிகாவை என்ன பண்ணுது. ஓகே, சோ அமைதி மற்றும் அறிவியலுக்கான இயற்கை இருப்பு, இதுதான் வந்து விஷயமே. ஓகே, சோ இப்ப ஸ்டேட்மெண்ட்ல அண்டார்டிகாவை அமைதி மற்றும் அறிவியலுக்கான இயற்கை இருப்பு என்றும் சொல்லும் நெறிமுறை என்ன, மேட்ரிட் புரோட்டோகால் 1991 வந்துச்சு. இது என்ன பண்ணுதுன்னா கனிம பயன்படுத்துறது, அதை உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, சுரங்கம் வச்சு உள்ள ஏதாவது தங்கம் வெள்ளி வைடூரியம் அந்த மாதிரி எல்லாம் உள்ள இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்க்க முடியாது. ஓகேங்களா. பிரித்தெடுப்பதை தடை செய்கிறது. சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடுகளை, அதாவது என்விரான்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட், அதை கட்டாயப்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்தது அண்டார்டிகா கடல்வாழ் உயிரினங்களை பாதுகாப்பதற்காக ஒரு மாநாடு 1982 கொண்டு வந்திருக்காங்க. CCAMLR அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன CCAMLR, கன்வென்ஷன் ஆன் கன்சர்வேஷன் ஆஃப் அண்டார்டிக் மெரைன் லிவிங் ரிசோர்ஸ். இத சுருக்கி CCAMLR 1982 கொண்டு வந்திருக்காங்க. என்னன்னு கேட்டா, அண்டார்டிகால இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதியில அதனுடைய அந்த பல்லுயிர் பெருக்கத்தை வந்து பாதுகாக்கணும், அதை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது, சுற்றுச்சூழல் சமநிலையை பராமரிக்க வேண்டும். இப்ப மீன் பிடிக்கிறது இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பண்ணவே கூடாது. அப்படியே பண்ணாலும் அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த மீனை தான் பிடிக்கணும், அதை தாண்டி பிடிக்கணும். மோஸ்ட்லி மீன் இருக்காது, ஏன்னா அங்க இருக்கக்கூடிய ஓஷன் கரண்ட் வேற. பட் அப்படியே பிடிச்சாலும் வித் சம் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க இந்த CCAMLR 1982. இப்ப பாருங்க, இப்ப நம்ம இந்த இதுல இருந்து என்னென்ன கத்துக்கிட்டோம், அண்டார்டிகா சம்பந்தப்பட்டது கத்துக்கிட்டோம். இப்ப பிரிலிம்ஸ்ல எப்படி கொஸ்டின் வரலாம், ஏற்கனவே சொல்லிட்டேன். 2 விஷயம், NCPOR அப்படின்னா என்ன, அது எங்க இருக்கு, அதனுடைய விரிவாக்கம் எப்ப கொண்டு வந்திருக்காங்க, யார் கட்டுப்பாட்டுல இருக்கு. ஓகே, இந்த அண்டார்டிகா சம்பந்தமாக 4 ரீசர்ச் ஸ்டேஷன், ஒண்ணு இல்ல, இப்ப புதுசா ஒண்ணு கொண்டு வர்றாங்க, ஆல்ரெடி 2 இருக்கு. ஓகே, 1981 கொண்டு வந்திருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. 83ல புதுசா ஒரு தக்ஷின் கங்கோத்ரின்னு ஒரு ஆய்வு மையத்தை ஏற்படுத்தினாங்க. இப்ப அது கிடையாது. 1989ல மைத்ரி, இப்ப நல்லா கவனிங்க, 89ல மைத்ரி,
மைத்ரி 2 2029. ஓகேங்களா? சோ பாரதி 2012. சோ இது எதுக்காக இருக்கிறாங்க? இதுக்கு இதே மாதிரி அண்டார்டிகா மாதிரி ஆர்டிக்ல என்ன பண்றாங்க? ரைட், இதுக்கு ஏதாவது சட்டம் கொண்டு வந்திருக்காங்க? அந்த சட்டம்னா என்னன்னு இவ்வளவுதான் நம்ம பார்த்திருக்கோம். புரியுங்களா? இதுல ரெண்டு அப்சர்வேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விரிவாக்கம் நம்ம ரெண்டு பார்க்கணும். சிசிஏ எம்எல்ஆர்னா என்ன, என்சிபிஓஆர்னா என்ன? ஓகேங்களா? சோ கொஸ்டின் கேட்பாங்க, இது கொஸ்டின் கேட்பாங்க. சோ பிரிலிம்ஸும் கவர் ஆயிடுச்சு, மெயின்ஸும் கவர் ஆயிடுச்சு. இந்த மாதிரி படிங்க, கண்டிப்பா வரக்கூடிய எக்ஸாம் ஜெயிக்கலாம். டிஎன்பிஎஸ்சி எப்படி கேட்டா என்னங்க, நம்ம கிளாஸ் போதுங்க. உங்கள் வெற்றி நம் கையில். நாளை நமதே. ஜெய். கற்பது ஐஏஎஸ், கற்பிப்பது நாங்கள் அல்ல, நம் தமிழ் மொழி.